அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 6ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தலாம். வணக்கம். டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல் தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒன் அண்ட் ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்றைய இன்ஃபர்மேஷன். அதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டேட்டஸை தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டேட்டஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட நம்பரை மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்ட், போனஸு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். முக்கியமாக ஐடிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3549 கோடிக்கு ஓவரால் விற்று வச்சிருக்காங்க. அதேமாதிரி டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2721 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் விற்றது இன்றைக்கி அதிகம், அதனால் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் கான்பேஸ் 56 140 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் 140 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட்டு. ஒப்பிட்டு பார்க்கும்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை வீழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. பட் சேல்ஸ் வந்து 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் 234 ரூபா கான்பேஸு 30 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியரில் 37% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு சேல்ஸ் ஆனது 10% விழுந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. கோட்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் 416 ரூபா கான்பேஸு 337 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியரில் 32% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் ஆனது 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. அந்த காரணத்தால் தான் இந்த வீழ்ச்சி. மற்றபடி சேல்ஸ் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் லிமிடெட் 1620 ரூபா கான்பேஸு 16,135 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தில் இது ஈரோனியில் 461% வந்திருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20% தான் வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அதர் இன்கம்லேயே 9675 கோடி வந்திருக்கு. அது வழக்கத்துக்கு மாறாக வந்திருக்கு. வழக்கமாக 1000 கோடி என்னமோ தான் வரும். பட் இந்த தடவை 9675 கோடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய மாற்றம். மற்றபடி கம்பெனியோட ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ரிசல்ட்டாக தான் இருந்திருக்கணும். பட் இந்த அதர் இன்கம்னால ஒரு எக்ஸ்டென்டான ரிசல்ட்டாக மாறி இருக்குது. கேஆர்பிஎல் லிமிடெட் 287 ரூபா கான்பேஸு 133 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 1% மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லலாம். பட் சேல்ஸ் வந்து 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிஎஸ்சி லிமிடெட் கான்பேஸ் 5568 219 கோடி ப்ராஃபிட்டு ஈரோனியில் 106% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இது ஈரோனியரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. காட்டன் வாட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் ஈரோனியரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நான் இதில் ஃப்ளாட்டுன்னு போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சோபா லிமிடெட் 1311 ரூபா கான்பேஸு. சோபா பேரை கேட்டாலே தலைவர் தான் ஞாபகம் வராது. பட் தலைவர் இன்றைக்கி வீடியோ போடல, இது ஒரு லீவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி தலைவர் வீடியோ எல்லோரும் மிஸ் பண்ணிங்க நினைக்கிறேன். மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் தலைவர் ஃபேனுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ சோபா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் தலைவர் இல்லை. கிட்டத்தட்ட 22 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியரில் 44% உயர்ந்திருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 79% உயர்ந்திருக்கு. ஸோ ஈரோனியரில் சூப்பரான ரிசல்ட்டை தான் நம்ம சோபா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நான் பார்க்கக்கூடிய பங்கு அதுமாதிரி தலைவருடைய நானும் டெய்லி பார்த்துவேன். நல்ல ஒரு மனிதர். அவர் ஷேர் மார்க்கெட் தண்ணி ஒரு நல்ல மனிதர். டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட் 380 ரூபா கான்பேஸு 45 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியரில் 50% உயர்ந்திருக்கு. இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 44% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 450 ரூபா கான்பேஸு 3.25 டிவிடெண்ட் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. இதுக்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 12 பிப்ரவரி. பேமெண்ட் வந்து 7 மார்ச்சுக்குள்ளே வந்துடும். செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட் கான்பேஸ் 797 கிட்டத்தட்ட 21 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியரில் 36% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஈரோனியரில் ரிசல்ட் ஆனது டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கான்பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4% கொஞ்சம் அதிகம். ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 12 பிப்ரவரி. பேமெண்ட் வந்து 30 நாட்களுக்குள்ளே வந்துடும். செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட் 4230 ரூபா கான்பேஸு இப்போ 1108 கோடி ப்ராஃபிட். இது ஈரோனியில் 2% தான் வந்திருக்கு. சேல்ஸும் 5% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் 100 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கான்பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 2.25% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 12 பிப்ரவரி. பேமெண்ட் வந்து 8 மார்ச்சுக்குள்ளே வந்துடும். செக்டர் பார்த்தீங்கன்னா 2 வீலர் 3 வீலர் இருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 1411 ரூபா கான்பேஸு 177 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் சேல்ஸ் 8% உயர்ந்திருந்தாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 27% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை வீழ்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டே டவுனாக இருக்குது ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதேமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. கான்பேஸ்க்கு டிவிடெண்டில் 4%. ரெக்கார்டு வந்து 12 பிப்ரவரி. பேமெண்ட் வந்து அதே 7 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஷிப் பில்டிங் அண்ட் அலாய்ட் சர்வீஸில் இருக்காங்க. எக்ஸ்பிலியோ சொல்யூஷன் லிமிடெட் கான்பேஸ் 1211 ரூபா
கிட்டத்தட்ட 10-20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 3% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 42% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நல்லா ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது குவார்டர்லேயும் அதே மாதிரி தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 50 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக தெரியுது. ஏன்னா வழக்கமாக இந்த அளவுக்கு பெரிய டிவிடெண்ட் அடிக்க மாட்டாங்க. அதிகபட்சமே 20 ரூபா தான் அறிவிப்பாங்க. பட் 50 ரூபா அறிவிச்சிருக்காங்க. 50%ங்கிறத 50 ரூபான்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் தெளிவாக பார்த்த வரைக்கும் 50 ரூபாங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேஸ்க்கு 4.4% கிட்ட வருது. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 12 February. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. பேமெண்ட் வந்து 7 மார்ச்சுக்குள்ள வந்துடும். ஸோ 50 ரூபா டிவிடெண்ட் பெருசாக இருக்காங்க, வழக்கத்துக்கு மாறாக இருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 352, 19 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல 27% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். சேல்ஸும் வீழ்ச்சி தான், 20% வீழ்ச்சி. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. பட் கம்பெனியும் வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கத்துக்கு மாற இல்லை, கொஞ்சம் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 7 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 2.4% வருது. பட் 1-2 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு, 2-3 டிவிடெண்ட் கூட தருவாங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இதற்கான ரெக்கார்டு வந்து 12 February. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட்டில் இருக்காங்க. யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட். பட் ஷேர் இது வரைக்கும் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஐடிசி லிமிடெட் 441 ரூபா கரண்ட் பேஸு. 5638 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் ஒன்று, கன்சாலிடேட்டடில் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. ஸோ இது இயர்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% வந்திருக்கு. குவார்டர் பார்த்தீங்கன்னா குவார்டர் 11% வந்திருக்கு. அதுமாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8% வந்திருக்கு இயர்ல. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் ஐடிசி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இந்த சேல்ஸில் வந்து 8% வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்ட்டிசிபேட் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, அக்ரி, அதுமாதிரி ஹோட்டல், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ரெவென்யூ உயர்த்திருக்காங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சிகரெட் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட இயர்ல 8%, 9% வந்திருக்கு. டொபாக்கோ இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரியில் பார்த்தீங்கன்னா 9% வந்திருக்கு. ஹோட்டல்ஸ் வந்து 14% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஓவரால் ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த 3 செக்டர் தான் இந்த மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 6 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.5% கிட்ட வருது. ரெக்கார்டு வந்து 12 February. செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபர் எஃப்எம்சிஜியில் இருக்காங்க. அதுமாதிரி இதோட பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 6 மார்ச்லேருந்து 8 மார்ச் இந்த 2 டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஐடிசி வழக்கம் போல். ஸோ வழக்கம் போல் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. தலைவர் சொன்ன மாதிரி, தலைவர்னால் பெரிய தலைவர். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1612, 147 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 9% வந்திருக்கு. குவார்டர் 20% வந்திருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 38% வந்திருக்கு. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால தான் சேல்ஸ் உயர்ந்த அளவுக்கு ப்ராஃபிட் உயரல. ஸோ கொஞ்சம் ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 4 ரூபாயும் தராங்க. ஒரு கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 14 February. செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 1077 ரூபா கரண்ட் பேஸ், 97 கோடி ப்ராஃபிட். இயர்ல 23% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இயர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸ் 13% வந்திருக்கு. டிவிடெண்டாக 20 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25% வருது. ரெக்கார்டு வந்து 14 February. செக்டர் வந்து லூப்ரிகன்ட்ஸில் இருக்காங்க. கல்ஃப் ஆயில். பிஎம்எல் லிமிடெட் 3681 ரூபா கரண்ட் பேஸ், 24 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 49% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முக்கிய காரணம் அதர் இன்கம்ல உள்ள வேரியேஷன் தான். போன வாட்டி வந்து அதர் இன்கம் இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த வீழ்ச்சி. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4% குறைவு. ரெக்கார்ட் டேட் வந்து 14 February. செக்டர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளில் இருக்காங்க. ஆர்இசி லிமிடெட் 434 ரூபா கரண்ட் பேஸ், 4076 கோடி ப்ராஃபிட். இயர்ல 23% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். சேல்ஸும் 18% வந்திருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 4 ரூபா 30 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1% வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 14 February. பேமெண்ட் வந்து மார்ச்சுக்குள்ளே வந்துடும். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். பிஐஇ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3640 ரூபா கரண்ட் பேஸ், 373 கோடி ப்ராஃபிட். இயர்ல 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இதுக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதனால தான் நெட் ப்ராஃபிட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக 6 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4% குறைவு. ரெக்கார்டு வந்து 14 February. பேமெண்ட் வந்து 6 மார்ச்சுக்குள்ள வந்துடும். செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. பிரேம்கோ குளோபல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 443, கிட்டத்தட்ட 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 28% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது இயர்ல. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/2% வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 17 February. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பிரேம்கோ குளோபல். கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் 452 ரூபா கரண்ட் பேஸ், 85 கோடி ப்ராஃபிட். இயர்ல 68% வந்திருக்கு. சேல்ஸ் ஆனது 40%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்டான ரிசல்ட்டு இயர்ல. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சின்ன டிவிடெண்ட் தான் 20 பைசா தராங்க ஒரு பேருக்கான டிவிடெண்ட். டிவிடெண்ட் 4% குறைவு. ரெக்கார்டு வந்து 18 February. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. கேபி கிரீன் எனர்ஜி. கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 376 ரூபா கரண்ட் பேஸ்,
8 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 69% வீழ்ச்சி அடைந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இதுக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனால தான் ஒரு காரணம். சேல்ஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ரொம்ப டவுனாக இருக்குது. அதுமாரி வழக்கம் போல் ஒரு சின்ன டிவெண்ட் தான் 30 பைசா டிவெண்டாக தராங்க. டிவெண்ட் ஒரு பேருக்கான டிவெண்டு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 February. செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் அண்ட் லேமினேட்ஸில் இருக்காங்க. க்ரீன் பேனல். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபேர்ஸ் இந்தியா லிமிடெட் 853 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி அதற்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 14 February தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. கேரியர் பாயிண்ட் லிமிடெட் 370 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 14 February போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் எஜுகேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 4 தடவை நான் 1 ரூபா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். CIE ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 474. 20 February போர்ட் மீட்டிங் டிவெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. டிவெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிவெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. மெசான் வால்வ்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 557. SME கேட்டகரி 31 கோடியே 61 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்கு. கொடுத்தது ரெப்யூட்டட் கிளைண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் உள்ள கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. பட் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர். சத்லோகார் சினர்ஜி E&C குளோபல் லிமிடெட் 471 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 40 கோடியே 5 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது முத்தையா பிவரேஜ் அண்ட் கான்ஃபெக்ஷனரி பிரைவேட் லிமிடெட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கேம்பகோலான்னு ஒரு பிராண்ட் இருக்குது தெரியும். அந்த பிராண்டுக்கான ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஒரு புதுசாக இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆர்டர் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேம்பகோலா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபேக்ட்ரியில். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 358 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 49 கோடியே 67 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நார்த் ஃப்ரண்டியர் ரயில்வே. எம்தாட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1574 ரூபா கரண்ட் ப்ரைஸ். கிட்டத்தட்ட 200 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதில் முக்கியமான பெரிய ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூம் எனர்ஜி கார்பரேஷன். எல்லாமே இன்டர்நேஷனல் ஆர்டர் தான். இந்த ப்ளூம் எனர்ஜி கார்பரேஷனே 157 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் 2 கோடி 3 கோடி அப்படின்னு சின்ன ஆர்டர் மொத்தமாக சேர்த்து 200 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் 1274 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 2195 கோடியே 67 லட்சத்துக்கான ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரயில் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டெல்லி. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிஞ்சது. இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேங்க. இந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.